வணக்கம் அன்பான சொந்தங்களே. ராமாயண கதை சொல்லல் பாகம் 26 உங்களை சந்திக்க போகிறோம். ஆம், இந்த வருடம் சற்று விடுமுறைகள் எடுக்கப்பட்டது. காரணம் எனது சுற்றுலா பயணமாகவும் இருந்தது. மீண்டும் மிடுக்கோட மங்கை அவர்களுடன் இந்த ராமாயண கதையில் உங்களோட சேர்த்து சந்திக்கும் போது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், இந்த ராமாயண கதையை ஒவ்வொரு வாரமும் மிகச் சிறப்பாக பெரிய ஒரு காப்பியத்தை சிறிய ஒரு தொகுப்பாக்கி எங்களுக்கு, அதாவது சொல்லுவார்கள், கடுகு சின்னன் என்றாலும் காரம் பெரிதண்டு. அப்படி அதை சிறுக தந்து பெருக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல செயற்பாடு இந்த ராமாயண கதை சொல்லல். நிச்சயம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய ஒரு கதையாக இது இருக்கிறது. அந்த வகையில் மங்கை அவர்கள், அதாவது மங்கையரசி சுப்பிரமணியம் அவர்கள் மிகச் சிறப்பாக இதை ஆற்றி வருகிறார். அவரை அன்போட இந்த நிகழ்வுக்கு அழைத்துக் கொள்கிறோம். வணக்கம் மங்கை. வணக்கம் நகுலா சிவநாதன் அவர்களே. வணக்கம் எப்படி வணக்கம். நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இருக்கேன், நலமாக இருக்கிறேன். சரி, அப்பொழுது அப்படி என்றால் நாங்கள் பாகம் 26 எதை பற்றிய விடயத்தை கொண்டு வர போகிறோம்? தலைப்பை நீங்களே சொல்லுங்கள். பாகம் 26 சுதீஷனர் தரிசனம். ம், திக்கு தெரியாத காட்டுல எங்க போறதுன்னே தெரியாம இந்த 3 பேரும், ராமன், லட்சுமணன், சீதை 3 பேரும் காட்டுல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பல முனிவர்களை சந்திக்கிறாங்க. அக்னி கோத்திரம் செய்து கொண்டிருக்காங்க முனிவர்கள் எல்லாம். நடுநாயகமா இருந்த சரபங்கர் என்ற அந்த இடத்துல வந்தது சரபங்கர் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்திரன் கருப்பு குதிரை பூட்டிய தேர்ல இறங்கி சரபங்க முனிவர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் ஏதோ. அப்போ தூரமா நின்று இவங்க 3 பேரும் பாக்குறாங்க. அவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவரை சந்திக்கிறாங்க. வனவாசத்தின் போது தங்குவதற்கு ஏதேனும் ஒரு இடம் காட்டும்படி கேட்டுக்கொண்டார்கள். அப்ப கேட்கும் பொழுது மந்திராகினி நதிக்கரையில சரபங்கர் நதிக்கரையோரம், இந்த சரபங்கர் நதிக்கரை ஓரத்துல மேற்கு சென்றால் சுதீஷ்ண முனிவர் இருப்பாரு, அவரை போய் பாருங்க, அது சரியான இடம்னு சொல்றாங்க. அப்ப சரபங்க முனிவர் வேத மந்திரங்கள் சொன்னபடியே அக்னி பிரவேசம் பண்ணி அந்த சில நொடிகள்ல அக்னியில இருந்து அழகான இளைஞனாக வெளிப்பட்டு பிரம்மலோகத்துக்கு போயிடுறாரு. மூவரும் ஆச்சரியத்துடன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாருமே அப்படி பாக்குறாங்க. மகரிஷி சரபங்கர் உத்தமலோகம் அடைந்து விட்டார், இனி நீங்க எல்லாரும் அரக்கர்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் சொல்லும்போது அரக்கர்கள் எல்லாம் சொல்றாங்க, ராம லட்சுமணனிடம் நீங்க தான் எங்களை இனிமே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குன்று போல குவிஞ்சு இருக்கு இல்லையா இந்த எலும்புகள்லாம், அந்த அரக்கர் முனிவர்களை தின்று போட்ட அந்த மிச்ச மீதி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை காட்டி சொல்றாங்க. முனிவர்களுக்கு அபயம் அளித்த ராமன் ஆறுதல் சொல்லி லட்சுமணனையும் சீதையும் அழைத்து கொண்டு சுதீஷ்ணர் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அப்படி போயிட்டு சுதீஷ்ணரை பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவரு சுதீஷ்ணர் ராமரையும் லட்சுமணனையும் கட்டி தழுவி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, முன் பெருமையை நான் அறிவேன், இப்பொழுதுதான் உன்னை சந்திக்கும் சந்தர்ப்பம் வந்ததுன்னு சொல்லிட்டு மிகவும் சந்தோஷப்படுறாரு. அப்ப அந்த முனிவர் கிட்ட சொல்றாரு ராமர், இந்த இடத்துல நான் தங்கணும், விலங்குகள்லாம் அதிக தொல்லை இருக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது, விலங்குகளின் தொல்லையை சமாளிக்க என் வில் போதுமானதுன்னு ராமர் தெளிவா சொல்றாரு. ரத்தம் சிந்தப்படுவதை நான் விரும்பவில்லை, அதனால ஆசிரமம் தூய்மை கெடுத்து விடும், அதனால சற்று தொலைவுல போயிருக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அதுவும் நல்லதுதான் சொல்லிட்டு சுதீஷனர் அன்று மாலை ஏரிக்கரைக்கு போய் சந்தியாவதனம் செய்துவிட்டு திரும்பினார். சகோதரர்கள் 3 பேரையும் இரவு அங்க ஆசிரமத்திலேயே தங்கிட்டாங்க. பழம் எல்லாம் கொடுத்து சுதீஷனர் நல்லா அவங்கள உபசரிக்கிறாரு. மறுநாள் காலையில சுதீஷனர் கிட்ட விட பெற்று கொண்டு தண்டகாரண்யத்துக்கு கிளம்புறாங்க. மகரிஷிகளை தரிசித்து விட்டு திரும்பி வாருங்கன்னு சொல்லிட்டு சுதீஷனரை வழி அனுப்புறாரு. புறப்பட்டு போன ராமர்கிட்ட லட்சுமணர்கிட்டையும் வில்களையும் அம்புகளையும் அம்பரைகளையும் கத்திகளையும் எடுத்துக்கொண்டு சீதை ஆயுதங்களோட விலங்குகளை கொல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு சீதை வேண்டி கேட்டுக்கொண்டார். ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தாதீங்க, அது நல்லது இல்லைன்னு சொல்லும் பொழுது சீதை ஒரு சிறிய கதை சொல்றார். அது என்ன கதைன்னா, சத்தியசந்தன் ஒரு வர்மம், அவன் ரொம்பவும் தவம் செஞ்சு நல்ல வலு பெற்றவன். அந்த அவன் என்ன பண்றான், இந்த இந்திரன் அவன் பயனடையக்கூடாது, அவனுடைய
வலு வந்து அதிக பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான கத்தியை தயாரிச்சு அந்த கத்திய அவன் கிட்ட கொடுக்குறான். இந்த தவசியும் அந்த கத்தியை வாங்கிக்கிட்டாரு. வாங்கிட்டு பிறர் சொத்துன்றதால அவர் தவசி பாதுகாப்பா வச்சுக்கிறாரு. தினமும் எங்க போனாலும் எடுத்துட்டு போறாரு. அப்படி எங்க போனாலும் எடுத்துட்டு போகும்பொழுது அவர் கையில இருக்க அந்த கத்தியை வச்சுக்கிட்டு அவரால் சும்மா இருக்க முடியல. ஒரு பொருள் போல இருந்தாலும் அதை பயன்படுத்தணும்னு தோணும் இல்லையா, மனசு சும்மா இருக்காது இல்லையா. அதனால அவர் வழியில போகும்போதெல்லாம் இல செடி எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே போறாரு. அப்படி வெட்டிக்கிட்டே போனவரு அடுத்து பிராணிகளையும் கொடிய விலங்குகளையும் தாக்க ஆரம்பிச்சாரு. இப்படி அவர் தாக்குனதால தவசி குணம் போயிருச்சு, தவ வலிமை தொலைந்து போயிருச்சு. இந்த கதைய சீதை வந்து ராமர் லட்சுமணர் கிட்ட சொல்றாங்க. கதைய சொன்ன சீதை ராமனும் லட்சுமணனும் தாற்பயமா ஏத்துக்கிட்டாங்க. ஆயுதம் தரித்த மனிதன் சும்மா இருக்க மாட்டான் என்ற ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆயுதத்தை பரீட்சித்து பார்ப்பான், பின்னர் ஆயுதம் தாங்கும் அந்த கொடிய செயல்களை செய்வான். அதனால நம்ம இது தவிர்க்கணும், தற்காப்புக்காகத்தான் இதை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தவ வலிமை குறையக்கூடாது அப்படி பார்த்துக்கோங்கணும் சீதை சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆயுதங்களை தவறா பயன்படுத்தாம மூவரும் கிளம்புறாங்க. ஆறுகளையும் மலைகளையும் கடந்து சென்று அழகான இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு சீதை போறாங்க. அந்த இடத்துல வந்து மாலை பொழுதுல தர்ம பிருத் என்ற முனிவரை சந்திக்கிறாங்க. அந்த ஆசிரமத்துல தங்குறாங்க. மறுநாள் ஆசிரமத்துல இருந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிட்டு அந்த சில வருடங்கள், அதாவது 10 வருடங்கள் தங்குனதா சொல்றாங்க. 10 வருடங்கள் கழிச்சு மறுபடியும் சுதேஷனருடன் ஆசிரமத்திற்கு திரும்பினார்கள். இந்த பாகம் இதோட முடிவடைது. இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, கடைசியா ஒரு முனிவர் ஆசிரமத்துல தங்கினாங்க மாலை பொழுது. அது எந்த ஆசிரமம்? லட்சுமணன் சீதை கடைசியாக தங்கிய ஆசிரமத்தின் பெயர். மிக சிறப்பாக அமைந்திருந்தது. அந்த இலைகள், கொடிகள், அவற்றை சீதை எல்லாம் வர்ணித்த விதங்களை பார்க்கும்போது ஒரு இயற்கையோட இணைந்த ஒரு கதையாகத்தான் இந்த கதையை பார்க்கின்றோம். எத்தனை ஒற்றுமை உணர்வு, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், அத்தனையும் கடந்து அவர்கள் வருகிற வாழ்க்கை வழியை பார்க்கும்போது வாழ்க்கை என்பது இப்படி தான் என்று எண்ண வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. லேசில போராட்டம் இல்லாத வாழ்க்கையா இருக்காது என்றது மானிட வாழ்க்கையிலே தெரிகிறது. அந்த வகையில் இந்த ராமாயண கதையை மிக சிறப்பாக சொல்லிய மங்கையர்கரசி சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்கள இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்க மிக அழகாக இருந்தது. அற்புதமாக தந்த நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, மிக்க நன்றி.